ஒரு 3 டீனேஜ் பொண்ணுங்க ஒரு பில்டிங் 9th ஃப்ளோரில் இருந்து கீழே குதிச்சு இறந்து போகிறாங்க. ஸோ என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன். ஹே கைஸ், இன்றைக்கி காலையில் அதாவது 4th February நைட் 2 மணிக்கு ஸோ ஒரு 3 பொண்ணுங்க 9th ஃப்ளோரில் இருந்து கீழே குதித்து இறந்து போகிறாங்க. ஸோ சத்தம் கேட்குது, பேரண்ட்ஸ் வெளியே வராங்க. வெளில வந்து பார்த்தா தன் பொண்ணுங்க கண்ணு முன்னாடி கீழே இறந்து கிடக்குறாங்க. ஸோ லேட்டராக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இந்த 3 பொண்ணுங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க லைஃப்பில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்களோட ரூமில் ஒரு நோட் கிடைக்குது. ஸோ நோட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு, அப்போ நீங்கள் வந்து எங்களை கொரியன் கேம் விளாட வேணான்னு சொல்கிறீங்க, பட் எங்களால் விளாடாமல் இருக்க முடியல, ஸோ அதனால நாங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த 3 பொண்ணுங்க இறந்துருக்காங்க. ஸோ 3 பொண்ணுங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 12 வயசு, ஒருத்தவங்களுக்கு 14 வயசு, ஒருத்தவங்களுக்கு வந்து 16 வயசு. ஸோ எல்லாமே டீனேஜ் பொண்ணுங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேம் என்ன கேம்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த கேம் வந்து ஒரு கொரியன் டேட்டிங் கேம். இந்த ஸோ பிளேயர் வந்து அந்த கேமில் ஆப்போசிட் ஜெண்டரை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் ஜெண்டரை செலக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம பேச போகிறோம் எந்த பிளேயரை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க போகிறோம் எந்த பிளேயரை நம்ம லவ் பண்ண போகிறோங்கிறது அதில் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இல்லை ஒவ்வொரு பிளேயர் செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த கேமில் கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஆகும். இந்த கேமை விளாட வேணான்னு சொல்லி அவங்க அப்பா தடுக்கிறாரு. ஸோ தற்கொலை பண்ணுற அளவுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே வந்துச்சு. ஏன்னா அவன் மனுஷனுக்கு இருக்கிற மென்டல் ப்ரெஷருக்கு அவனுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நல்ல லைஃப் கொடுத்து நல்லா படிக்க வச்சு ஸோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்னை வந்து கேம் விளையாட விடல. அதுவும் ஒரு நான்சென்ஸான கேம் இது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்ல செட்டிலான நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தன்னோட கஷ்டம் தெரியாமல் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். ஸோ வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற ஒரு வேறுபாடு பிரிக்க பார்க்க தெரியணும். அதான் குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மேலே ஒரு பயம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து சின்ன வயசில் அப்பாவும் அம்மாவும் சரி அவ்வளோ அடிச்சிருப்பாங்க, அவ்வளோ அடி வாங்கியிருப்போம். நம்ம வீட்டில் இருந்துச்சு ஒரு தப்பு பண்ணுறோமா, ஐயோ அடி விழுமே பயம் இருந்துச்சு. இப்போ வந்து நான் இருக்கிறவங்கள அடித்து வளங்க நான் சொல்லலை, ஆனால் ஒரு மிரட்டுங்க, ஒரு பயங்கிறது எப்போவுமே இருக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே பேரண்ட்ஸ் மேலே ஒரு சின்ன பயம் இருக்கணும். நம்ம இது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் தெரிஞ்சால் இதில் வந்து நமக்கு பிரச்சனை ஆகுங்கிற ஒரு பயம் இருக்கணும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே பேன் ஆகணும். ஏன்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனோட காமன் சென்ஸ் அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.